வணக்கம் காயத்ரி மேம். வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார். நல்லா இருக்கேன். வெரி குட். நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கிற மாரி தெரியுது உங்க முகத்த பார்க்கும்போது. அந்த தேர்தல் திருவிழாவ வந்து நீங்க தான் ரொம்ப கொண்டாடுறீங்க அப்படின்னு நெனைக்கிறேன். நம்ம போன வாரமே சொன்னோம். திருவிழாவுக்கான தேதி எல்லாம் குறிச்சாச்சு அப்படின்னு. இது வந்து நிச்சயமா வந்து இது வந்து ஒரு ஒரு திருவிழா தான். இது வந்து இந்த ஒரு ஃபெஸ்டிவல் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்குமே இந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. நெறைய நாடுகள்ல வந்து ஓட்டு உரிமையே இல்லாம கூட இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும். சோ அந்த விதத்துல நமக்கு வந்து அரசாங்கம் கொடுத்திருக்கிற ஒரு உரிமை அப்படின்னா அந்த ஓட்டு உரிமை. சோ இத வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும். இந்த ஃபெஸ்டிவலை வந்து என்ஜாய் பண்ணணும். அதாவது தமிழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப கூடுதலா ஒரு முக்கியத்துவம். ஏன்னா அந்த ஃபெஸ்டிவல் நேரத்துல நிறைய கிஃப்ட் எல்லாம் கிடைக்கும். சோ சாதாரணமா எல்லா மாநிலத்திலயும் அது கிடைக்குமான்னு தெரியல. அது எல்லாருமே போட்டி போட்டு கொடுப்பாங்க. சார் அது அது வந்து வந்து பால் எப்ப போடுறது. உருவான ஃபார்முலா தெரியுங்களா சார்? திருமங்கலம் ஃபார்முலான்னு அம்மா இருக்கும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்லிக்ஸ் பாட்டில் ஃபார்முலாவா வந்த ஃபார்முலா சார் அது. இல்ல அது வந்து ஒவ்வொன்னும் ஒரு ஒரு வாட்டியும் பாருங்க அப்படியே டெவலப் ஆயிட்டே போகுது. சோ அதனால மக்கள் வந்து இதை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா பால் போடுறவன் எதையாவது கொடுப்பான், பேப்பர் போடுறவன் எதையாவது கொடுப்பான், உங்க ஏரியால இருக்கிற கவுன்சிலர் வந்து எதையாவது கொடுப்பான். ஏதாவது ஒரு விதத்துல வந்து உங்களுக்கு இந்த தேர்தல் நீங்க போய் ஓட்டு போடுற அன்னைக்கு வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஓட்டு போட்டு முடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் எவனும் கண்டுக்கவே மாட்டான். இதைத்தான் தமிழக மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே இது கொடுக்குறா அதை கொடுக்குறா அப்படின்றதுக்காக யாருக்கோ ஒருத்தனுக்கு ஃபேவர் பண்றதை விட உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்றத நீங்க யோசிச்சு ஓட்டு போடணும். நம்பர் 1. முக்கியமானது என்ன அப்படின்னா எல்லாருமே இத வந்து ஓட்டு போடுறத ஒரு கடமையா நினைச்சு நீங்க போய் ஓட்டு போடணும். வியாழக்கிழமை நம்மளுக்கு தேர்தல் வருது. வெள்ளி ஒரு நாள் லீவ் போட்டோம்னா ஒரு லாங் வீக்கெண்ட் 4 நாள் குடும்பத்தோட எங்கேயாவது போலான்னு கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்க ஜனநாயக கடமைய ஆற்றல. இந்த ஃபெஸ்டிவலை நீங்க முழுமையா என்ஜாய் பண்ணல அப்படின்ற மாதிரி ஆயிடும். சோ மக்கள் வந்து இதை யோசிக்கணும். ஓட்டு போடணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்றது தெரியல. நிறைய கட்சிகள் வந்து இப்ப எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. தொகுதி ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. யாரு வந்து வேட்பாளர்னு ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. இதுல ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்க பார்க்கணும். அந்த தமிழ் வந்து எவ்வளவு அழகான ஒரு மொழி அப்படின்றத திமுக தான் மக்களுக்கு சொல்லுது. அதாவது அவங்க அவங்க அந்த நியூஸ பாருங்களேன். அந்த சன் நியூஸ நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த தமிழை வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு. பெருத்த இழுபறிக்கு பிறகு அதிமுகவில் கூட்டணி கட்சிகள் தொகுதிகளை முடிவு செய்தது அப்படின்றாங்க. ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாறுது. அத வந்து சொல்றதே கிடையாது. அதை என்ன பண்றாங்க அப்படியே பாலிஷ்டா சொல்லுவாங்க. முதல்வரும் இந்த கட்சி தலைவரும் இந்த வந்து அக்ரி பண்ணிட்டாங்க. முதல் கட்ட இதுல வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினர். 4 கட்ட பேச்சுவார்த்தை கம்யூனிஸ்ட் கட்சியோட போச்சு சார். அத கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, கடந்த 3 நாளா ஏடிஎம்கே வந்து அமுக்கிருச்சாமே, ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு வந்து எல்லா சீட்டையும் தள்ளி விட்டுருச்சாமே, ஏடிஎம்கே வந்து எல்லாரையும் அவங்களோட சின்னத்துல தான் போட்டி போடணும்னு அழுத்துதாமே, இதெல்லாம் பேசுறாங்க. ஆனா ஒரு சைட்ல வந்து முஸ்லீம் லீக், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சொல்றாரு, எங்களை தேமுதிகவுக்கு குறைஞ்ச சீட்டு தான் கொடுக்க போறோம், அதனால நீங்களும் இதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவர் பொதுவெளியில சொல்றாரு. மதிமுகவோட அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க சிரிச்சுக்கிட்டே அழுவுறோம், என்ன பண்றது, எங்களை வந்து அவங்களோட சின்னத்துல நான் கொடுத்ததே 4, அதுலயும் 3 அவங்களோட சின்னத்துல போட்டி போட சொல்லிட்டாங்க. கமல் இன்னும் ஒரு படி மேல போய் நான் தியாகமே பண்றேன், நாங்க வந்து எலெக்ஷன்லயே நிக்கல, உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 2 சீட்டு, அதுவும் உதயசூரியன்ல போட்டி போடுறதுன்னா போட்டி போடுங்க அப்படின்னு பேச, இவர் வந்து வேற வழி இல்லாம இல்ல நாங்க போட்டியே போடல அப்படின்னு சொல்லி பேசக்கூடியனா, டிவிய உடைச்சு டார்ச் அடிச்சு கட்சி ஆரம்பிச்சவரு. ஏடிஎம்கேயும் வேண்டாம் டிஎம்கேயும் வேண்டான்னு கட்சியில சேர்ந்தவரு தனக்கு ஒரு ராஜ்யசபா அப்படின்னோடனே அப்படியே அமைதியாகி, கூட 10 பேர் இல்ல, கூட 2 பேர் இருக்காங்கன்னா அந்த 2 பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. கடந்த ஒரு 2 வார காலம் இல்ல 3 வார காலமா நினைக்கிறேன், அவருக்காக குரல் கொடுத்த ஒரே நபர் சிநேகன். அவருக்காவது இவர் ஒரு சீட்டை வாங்கி கொடுத்திருந்திருக்கலாம். ஏன்னா அவ்வளவு அதுக்கு மேல அங்க ஆள் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு கூட இல்ல, நான் எனக்கு ராஜ்யசபா கிடைச்சதா போதும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாரு. 0.5 வச்சிருக்கிற தேமுதிகவுக்கு 10 சீட்டு, 20% எங்களுடைய மக்கள் இருக்காங்க, நாங்க தான் வந்து பட்டியலின மக்களோட பிரதிநிதிகள்னு சொல்றவங்களுக்கு 8 சீட்டு, அதுவும் அவர் வெளியில வந்து புலம்புனதுக்கு பிறகு.
அவங்களுடைய செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ கூட்டி நாம கஷ்டப்பட்டுதான் சீட்டு வாங்க வேண்டியது இருக்கு, நம்முடைய உரிமையை போராடிதான் பெற வேண்டியது இருக்கு, அப்படியெல்லாம் சொல்லி பேசி எல்லாம் செஞ்ச பிறகு வேற வழி இல்லாம இந்த உங்களுக்கு வடிவேலுவோட ஒரு காமெடி ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோயில் வாசல்ல ஒரு மொட்டை போட்டு ஒருத்தர் நிப்பாரு. இவர் தேங்காய் வியாபாரியா இருப்பாரு. இவர் தேங்காய் எவ்வளவுப்பா? 10 ரூபாய். 2 ரூபாய்க்கு தரியா? இல்ல 8 ரூபாய். 4 ரூபாய்க்கு தரியா? அப்படின்ற மாதிரி 10, 2, 4 அப்படியே பேரம் பேசி பேசி கடைசியில 8 சீட்டுக்கு ஒத்துடுக்காங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். காங்கிரஸ் கேட்கவே வேண்டாம். 1 மாசம் அவ்வளவு பெரிய இழுபறி, சோசியல் மீடியால அவ்வளவு கேவலமா ஒருத்தருக்கு ஒருத்தர் இதுக்கும் திரும்பவும் வடிவேலு தான் நம்ம இழுக்கணும். இன்னைக்கு வடிவேலு டிஎம்கேலயே இருந்தால் கூட அவரோட மீம்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தான் பொருந்தும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அவரு சொல்லுவார் தெரியுமா, நான் அவரை கேவலமா பேசுவேன், அவன் என் குடும்பத்தை ரொம்ப கேவலமா பேசுவான் அப்படின்ட்டு. நாங்க 2 பேரும் ஆனா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. அந்த மாதிரி அப்படியே சமூக வலைத்தளம் முழுக்க நாடுற அளவுக்கு டிஎம்கே ஏடிஏ அந்த அவங்களும் சண்டை போட்டுட்டு காங்கிரஸும் இன்னைக்கு 28 சீட்டோட மல்லு கட்டி நின்னுட்டாங்க. ஆனால் ஊடகங்கள்ல விவாதம் என்ன? ஏடிஎம்கே இப்படி ஆயிடுச்சாம்ல, ஏடிஎம்கே அப்படி ஆயிடுச்சாம்லன்ட்டு. அதுக்கு அவ்வளவு அழகா எடப்பாடியார் ஒண்ணு சொன்னாரு. அவங்க கூட நம்பி வந்தவங்கள நட்டாத்துல விட்டாருன்னு. உடனே இவங்க சொல்றது என்ன? நிதிஷ்குமாரை நீங்க நட்டாத்துல விடலையான்ட்டு. எவ்வளவு பொய்யான ஒரு விஷயத்த எவ்வளவு சர்வசாதாரணமா பரப்புறாங்கன்னு பாருங்க. இது வரைக்கும் கூட்டணி கட்சின்னு வந்தவங்களை யாரையுமே பிஜேபி ஏமாத்தினதுன்னு ஒரு இடத்துல கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தமிழக மக்களை இவங்க முட்டாள் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இப்போ தேர்தல் நடக்கிறது தமிழ்நாட்டுல, இதுக்கு எதுக்கு நிதிஷ்குமாரை கூட்டிட்டு வரணும்? அதாவது தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது, இது ஒரு மாநில தேர்தல் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கூட தமிழக மக்களுக்கு இருக்காது அப்படின்னு நினைச்சதுனாலதான் முதல்வர் என்ன சொல்றாரு, இந்த தேர்தல் தமிழகத்துக்கும் டெல்லிக்கும் நடக்குது. ஓகே, நீங்க இங்க வெற்றி பெற்றாலும் தோற்றாலும் டெல்லியில இது என்ன மாற்றத்தை உண்டாக்க போகுது? அந்த அளவுக்கா தமிழக மக்கள் யோசிக்க மாட்டாங்க. அதாவது நீங்க கூட இந்த விஜயகாந்த் கட்சிக்கு 0.5 அதுவே தப்பு. 0.45 தான், 0.5 கூட இல்ல. அப்படியே இல்லாத ஒரு கட்சிக்கு 10 சீட்டு கொடுத்திருக்கிறாங்க, ஒரு எம்பி சீட்டும் கொடுத்துட்டாங்க. அதாவது நீங்க பாக்கணும், இதுல 2 பேர் தேர்தல்ல போட்டியே போடாம அமோக வெற்றி, வெற்றினா வெற்றி, அமோக வெற்றி. பெஸ்ட் பாலிட்டிஷியன் இன்னைக்கு யாரு இந்தியாலே அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்தோட பொண்டாட்டி தான். அண்ணியாரோ அம்மாவோ அவங்க என்ன சொல்றாங்களோ தெரியல. அந்த அம்மா வாயிலேயே பேசி, அதாவது திமுக காரன் தான் பேசி 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 ஊரே ஏமாத்துவான். அவனையே நீட்டா பேசி ஏமாத்தின ஒரே பெண்மணி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்தோட பொண்டாட்டி. அதுல நீங்க நிச்சயமா பாராட்டணும் அந்த அம்மாவை. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே போட்டி போடுறதுக்கு முன்னாடியே தேவையான சீட்டு பொட்டி எல்லாத்தையும் வாங்கிடுச்சு. அதாவது அவங்களுடைய வாழ்நாள் கனவு அவன் தம்பிய பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும், அதை அனுப்பிடுச்சு. 10 சீட்டு டிமாண்ட். இவ்வளோ நாள் முட்டு கொடுத்து இந்த சமூகத்துக்கு நான் தான், அந்த சமூகத்துக்கு நான் தான், அது டிஎம்கே பண்ற அட்டூழியத்துக்கெல்லாம் முட்டு கொடுத்தவன் எல்லாருக்கும் குறைச்சி சீட்டு. போன வாட்டி நின்னதை விட கம்மி. இவனுங்க எல்லாம் வெளியில சொல்றத பாருங்களேன். இவனுங்க எல்லாம் எனக்கு அந்த கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. புதுசா வந்த கட்சிக்கு கொள்கை என்ன கோட்பாடு என்ன சொல்லுடா முதல்லன்றானுங்க. இவனுங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யறது கொள்கை இருக்கா? உள்ள போறானுங்க, 4 வாட்டி பேச்சுவார்த்தை நடத்துறானுங்க, 10 சமோசா 10 டீ வெளியில வர்றது. நாங்க முதல்வருக்கு அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஒத்துக்கிட்டோம். ஏன்டா ஒத்துக்கிட்டீங்க? ஒண்ணே ஒண்ணு, பாசிச பாஜக உள்ள வந்துடக்கூடாது. இவன் சொல்றவன் எல்லாரும் பாருங்களேன், இவனுங்களுடைய கொள்கை கோட்பாடு எல்லாமே என்னன்னா பாசிச பாஜக உள்ள வந்துடக்கூடாது. அப்ப தமிழ்நாடு மக்கள் எக்கடாவது கட்டு போங்கடா, எங்களுக்கு தேவை பாசிச பாஜக உள்ள வந்துடக்கூடாது. அதாவது இந்த கமல் ஒண்ணு இருக்கும், சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு, எதை சொன்னாலும் சந்தைக்கு போனோம் ஆத்தாவையும் காசு கொடு. அதே மாதிரி உள்ள போவானுங்க, பேசுவானுங்க, வெளியில வருவானுங்க, செருப்பால் அடிச்சேன்னு போனுங்க. உனக்கு இதுதான் தொகுதி, இந்த சின்னத்துலதான் நீ போட்டு. ஒரு படத்துல சொல்லுவாரு, குத்துனது நண்பன்னா கத்தக்கூடாதுன்னு. அந்த மாதிரி உள்ள நல்லா அடிப்பட்டா கூட வெளியில நாங்கெல்லாம் நட்புல இருக்கோம், உறவுல இருக்கோம், கொள்கைக்காக வந்த கூட்டணி. இவங்களோட ஒரே கொள்கை என்ன? பிஜேபியே உள்ள வரக்கூடாது. இதை தவிர இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு கொள்கை வச்சிருக்கீங்களா? அந்த கொள்கையில ஒண்ணு போல சேர்ந்திருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.
இல்ல அந்த மாதிரி அவங்களுக்கு கொள்கை கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டணிக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. அதனால தானே மேடம் இன்னும் டெல்லியில ஏன் இவ்வளவு நாள் இவங்களால ஆட்சி பிடிக்க முடியல? காங்கிரஸ் ஏன் ஃபெயில் ஆகுது? இன்னைக்கு என்னவோ 28 வாங்கிட்டேன்னு பெருமையா பேசிக்கிறானுங்களே, அதே கட்சி தலைவருங்க என்னெல்லாம் ட்வீட் போடுறாங்கன்னு பாருங்க. தமிழ்நாடு காங்கிரஸ வித்துட்டாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல இவனுங்க வந்து எப்படித்தான் இந்த வேட்பாளர்களை தேர்வு செய்யறாங்கன்னு தெரியல. ஏலம் விட்டு தேர்வு செய்யறாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க. உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு இங்க மரியாதையே இல்ல அப்படின்னு சொல்றது யாரு? அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் வெளிப்படையா வந்து இன்னைக்கு வந்து ட்விட்டர்ல போடுறாங்க, வெளிப்படையா பேசுறாங்க. இத பேசுறதுக்கு தமிழகத்துல இருக்கிற எந்த ஒரு அந்த ரெட் லைட் மீடியாக்கும் பேசுறதுக்கு துப்பு இல்ல, வாய் வரல. ஏன்னா எவனோ ஒருத்த குடுக்குறான்ல, அதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. உண்மையை பேசணும். பத்திரிகையாளர்னா எதுக்கு? உண்மையை பேசணும், மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லணும். இன்னைக்கும் அந்த சைடு நான் திரும்பவே மாட்டேன்னு கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிறாங்கன்னா எந்த அளவிற்கு அவங்க வந்து ஊடுருவி இருப்பாங்க அப்படிங்கறத பாருங்க. எவ்வளவு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஊடகங்கள் இருக்கு அப்படிங்கறத நீங்க பாக்கணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க சொல்றது என்ன, ஏடிஎம்கேக்கு வந்து அவங்க அட்வைஸ் பண்றாங்களாமா. இதான் எனக்கு புரியல. இவங்க கிட்ட யாராவது அட்வைஸ் கேட்டாங்களா? அந்த 2 கட்சிக்குள்ள என்ன ஆனாலும் ஏதாவது ஆயிட்டு போகுது. உனக்கு என்ன? இப்போ நீ மக்களுக்கு என்னது செய்ய போற? தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கிற? அதை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே? அதை சொல்லி இந்த பத்திரிகையாளர்கள் வந்து பேச வேண்டியதானே? என்ன சொல்றாங்க? இந்த கட்சிக்கு வந்து சீட்டு கொடுக்கல. ஒரு ட்வீட் பார்த்தேன் நானு. இந்த வேட்பாளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஒருத்தர் மெல்டிங் பாயிண்ட் இருப்பார் இல்லையா, அவர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த லிஸ்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து வேலுமணியோட ஆதரவாளர்களுக்கு இடம் கிடைக்கல, தங்கமணியோட ஆதரவாளர்களுக்கு இடம் கிடைக்கல. உள்ளுக்குள்ள அங்க வந்து ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடக்குது. உள்ளுக்குள்ள அவங்க எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, புடிச்சுக்கிறாங்க. ஏன்டாடி அவங்க அடிச்சுக்கிறாங்க, புடிச்சுக்கிறாங்க, அது அவங்களோட பாடுடா. நீ ஜெயிக்கிற வழிய பாரு, நீ மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை சொல்ல போறன்றத பாரு. இதை விட்டுட்டு டெய்லி காலையில நீங்க தொடங்குனீங்கன்னா சாயந்தரம் வரைக்கும், நைட்டு தூங்குற வரைக்கும் இவன் வந்து மத்த கட்சியில என்ன நடக்குது, பக்கத்து வீட்டுல என்ன நடக்குது, இதே கட்சியிலேயே சார் மத்தவங்க சொன்னா கூட பரவாயில்ல. அதே காங்கிரஸ் கட்சியில நீங்க பாத்தீங்களான்னு எனக்கு தெரியல, ஜோதிமணி அவங்க ஒரு சனிக்கிழமை காலையில நேரத்துல ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, எந்த வெளிப்படை தன்மையுமே இல்ல சீட் அலாட் பண்ணதுல, நாங்கெல்லாம் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்தோம், காங்கிரஸுக்கு சம்பந்தமே இல்லாத சிலர் வந்து காங்கிரஸ் கட்சியில அதை விற்று திங்கிறாங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க. அவங்க அந்த பயன்படுத்தின அந்த வார்த்தை வந்து சரியான வார்த்தை. காங்கிரஸ விற்று திங்கிறார்கள்னு சொல்றது சரியான வார்த்தை. நான் கூட அவங்களுக்கு ஒரு ரிப்ளை ட்வீட் கூட போட்டிருந்தேன். ஏன்னா இந்த மாதிரி ஊர் அடிச்சு உலையில போட்டு கிடைக்கிற அந்த ஸ்கிராப் அதெல்லாம் வித்து தின்ற ஒருத்தரை கூட்டிட்டு வந்து நீங்க வந்து ஒரு தலைமை பொறுப்புல எடுத்து வந்து வச்சீங்கன்னா, இதுல ஒரு அதீதமான ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்தை சத்தியமூர்த்தி பவனை கல்ல விட்டு அடிச்சவன காங்கிரஸ் கட்சிக்கு தலைவனாக்குனாங்க பாருங்க. அவங்க எல்லாம் நம்மளை பத்தி பேசுறாங்க பாருங்களேன். அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் சார். அதனாலதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலயும் உருப்படல, இந்தியா அளவுலயும் இன்னைக்கு உருப்படாம போயிட்டே இருக்குது. சரி, அதுக்குத்தான் அதுல இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணக்கூடிய ஒரு சில இளைஞர்களா இருக்கக்கூடிய தலைவர்கள் நிறைய சஜஷன்ஸ கொடுத்தாங்க. சோ அதை அவங்க ஒழுங்கா பண்ணியிருந்தா கூட இந்த தேர்தல்ல அவங்க வந்து ஜெயிக்கலனாலும் காங்கிரஸ் கட்சி ஒண்ணு தமிழகத்துல இருக்கு, அது வந்து வளருது, அதுக்கு வளர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு ஒரு இதை காமிச்சிருக்கலாம் மக்களுக்கு. அந்த வாய்ப்பையும் இழந்துட்டாங்க. இதோட முடிஞ்சது. காங்கிரஸ் கட்சி அதை வித்து தின்னாங்கன்னு சொன்னாங்கல்ல, வித்து முடிச்சாச்சு. அடுத்த வருஷம் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தேர்தல்ல காங்கிரஸுக்கு விலையே கிடையாது, எவனும் வாங்க போறதும் கிடையாது. இந்த விழுங்குறது, முழுங்குறது, கசக்குறது, பிசுக்கிறது எல்லாத்தையும் பண்றது யாரு அப்படின்னா திமுக தான். அவன் பின்னாடி இவ்வளவு நாள் போய் முட்டு கொடுத்தானுங்கல்ல, இத்தோட அவங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது. இதுக்கப்புறம் நான் வந்து தமிழகத்துல ஒரு கட்சின்னு அவங்க வழியில வந்து சொல்லிக்கவே முடியாது. மானம், ஈனம், சூடு, சொரணம் எதுவுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உள்ளே இருந்து முட்டு கொடுத்து இவ்வளவு நாள் இருந்தீங்கன்னா, வெளியில வந்ததுக்கு அப்புறம் உங்களை யாரு என்ன சொல்லுவான்? உங்களை பார்க்கும்போது அவங்க திமுக காரனா தான் பார்ப்பான். ஒரு நாளும் அவங்கள வந்து விசிகாவாகவோ இல்ல ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியாகவோ இல்ல மத்த கட்சியாகவோ பார்க்கவே மாட்டாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த தேர்தல்ல பெஸ்ட் டீல், லக்கியஸ்ட் ஆளு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறைந்த ஒருத்தர் தான். ஆமா, அண்ணியாரோ அம்மாவாரோ யாரோ, அந்த அம்மா வந்து அந்த அம்மாக்கு தேவையானதையும் சேர்த்துடுச்சு, தம்பிக்கு தேவையானதையும் சேர்த்துடுச்சு, 2 பிள்ளைங்களுக்கு தேவையானதையும் கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அதுக்கு கட்சியே இல்லைனாலும் பிரச்சனையே கிடையாது.
சும்மானா பாத்தீங்கன்னா வந்து ஒரு கேப்டன் ஆலயம் சொல்லி ஒரு ஆலயத்தைய வச்சு ப்ரொமோட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி பேசி பேசி பேசி, அதான் சொல்றேன், திமுக காரன் தான் பேசி பேசி ஊரை கெடுப்பான். அவனையே பேசி கெடுத்த ஒரே ஒரு பெண்மணி யாரு அப்படின்னா விஜயகாந்தனுடைய மனைவி தான். கிளவர் பாலிட்டிஷியன் இன் தமிழ்நாடு, கிளவர் பாலிட்டிஷியன் இன் இந்தியா. அதாவது சக்சஸ்ஃபுல். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே, வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கூத்து பாருங்க. இப்ப 10 சீட்டு கிடைச்சது இல்ல, 10 சீட்டுக்கும் யார் அதிகமா காசு கொடுக்குறானோ அவனுக்கு தான் எம்எல்ஏ சீட்டே. நீ ஜெயிக்கலையா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு தொகுதியை ஏல விடுவாங்க, 1 தரம் 2 தரம் 3 தரம். எவன் 10 கோடி 20 கோடி கொடுக்குறானோ, பொட்டி கொடுக்குறவனுக்கு அங்க சீட்டு. சோ அதுல ஒரு 10 பேர்ல ஒரு 100 கோடி 200 கோடி சம்பாரிச்சாச்சு. இதுக்கு மேல என்ன வேணும்? இதுதான் அவங்க கொள்கை கோட்பாடு. இதத்தான் அந்த ஆனா செம்மையா பிளான் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி என்ன பேசணும்ன்றத தெரிஞ்சு கரெக்டா பேசினாங்க. அந்த அம்மா நீட்டா ஸ்கிரிப்ட் எழுதி, அநேகமா அந்த சினிமா துறையில இருக்கிறதுனால 2-3 டைரக்டர் யாரையாவது பிடிச்சிருப்பாங்களான்னு தெரியல, கதை எழுதுறவன. ஸ்கிரிப்ட கிளீனா எழுதி அந்த ஸ்கிரிப்ட, அதாவது தொடர்ந்து பேசிக்கிட்டே வந்தது பாரு. 4 கட்சிகிட்ட 5 கட்சிகிட்ட எல்லா இடத்துலயும் போ, எல்லா இடத்துலயும் வாய வை, எல்லா இடத்துலயும் நெகோசியேட் பண்ணு, எங்க டீல் ஒர்க் அவுட் ஆகுதோ அங்க சைன் அப் பண்ணு, காசை வாங்க, வீட்டுல பட்டு தூங்கு, அவ்வளவுதான். இப்படிதான் சார் போகுது. நம்மளும் சொல்லி சொல்லி சலிப்படையக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. பாப்போம், இன்னொரு 20-25 நாட்கள்ல எலெக்ஷன் வரப்போகுது. நாம வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு, பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை வாய்ப்பு இத்தனையும் அடுத்து வரக்கூடிய அரசு கையில இருக்குது. அப்படிங்கும்போது அந்த பொறுப்புணர்ந்து மக்கள் வந்து ஓட்டு போடணும். இதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். விடியல் ஆட்சின்னு சொல்லி நம்மளெல்லாம் இருள்ல தள்ளி 5 வருஷம் ஆச்சு. சட்டம் ஒழுங்குல இருந்து, நம்ம பிள்ளைகளுடைய பாதுகாப்புல இருந்து, 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்ல அப்படின்னு உறுதியான பிறகும் நாம அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் முடிக்கணும். ஏன்னா நேத்து ஒரு ட்வீட் ஒண்ண பார்த்தேன். ஒரு எரும மாட்டோட விலை வந்து 55,000 ரூபாய், ஒரு பசுமாட்டோட விலை வந்து 50,000 ரூபாய், பன்னியோட விலை வந்து 5,000ல இருந்து 15,000 ரூபாய். ஒரு ஓட்டுக்கு அவங்க குடுக்கறது வந்து 500, 1000, மேக்சிமம் 2,000 ரூபான்னு வச்சா கூட, நம்ம வந்து பன்னியை விட கேவலமாக இந்த அரசு வந்து நம்மளை நினைக்குது அப்படிங்கிறத யோசிச்சு, பன்னியை விட நம்ம கேவலமா இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம். நிச்சயமா மேடம், அதை நீங்க கூட சொன்னீங்க, பேசி பேசி சலிப்படைஞ்சிருச்சு. நான் வந்து சலிப்படையவே இல்லை. நான் இதை வந்து என்ஜாய் பண்ணி பேசுறேன். மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம வந்து இவ்வளோத்தையும் சொல்றோம். நீங்க சொன்னீங்க கடந்த 5 வருஷத்துல, அதாவது ஒரு 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 மனுஷனுக்கு ஒரு நாட்டுல பேசிக்கா என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல சுகாதாரம் இருக்கணும், நல்ல கல்வி இருக்கணும், ஒரு நல்ல பாதுகாப்பா இருக்கணும். சோ இது எதுவுமே இல்ல. இது எல்லாமே இருந்தது நம்மளுக்கு. இது எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த அளவுக்கு சிதைச்சிட்டாங்க. பள்ளி கல்வித்துறையில பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அகல பாதாளத்துல வந்து போயிட்டோம். சேஃப்டி சொல்லவே வேணாம். நீங்க தான் சொன்னீங்களா, 2 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எந்த பெண்களுக்கும் பாதுகாப்பே இல்லாம ஆயிடுச்சு. அதை விட போதை கலாச்சாரம். இன்னைக்கு வந்து ஒரு ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு ஒரு சாராய கடைகள் இருக்கும். பெருசா இது வந்து அந்த சாராயத்துக்கு மட்டும் அடிக்ட் ஆனவங்க இருப்பாங்க. இன்னைக்கு வந்து போதை வந்து விதவிதமா வந்திருக்கு. ஸ்கூல்ல கிடைக்கிறது, காலேஜ்ல கிடைக்குது, எல்லா இடத்துலயும் கிடைக்குது, ரயில்வேஸ் நீங்க எங்க சொல்லுங்க அங்க கிடைக்குது. சோ நிறைய வந்து இத பார்க்க முடியுது. நிறைய வந்து இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே பாத்தீங்கன்னா இந்த போதை தான். நீங்க பாருங்களேன், வெட்டு குத்துல இருக்கிறவன் பார்த்தா போதையில இருந்திருக்கிறான், கஞ்சா போதை. இந்த மாதிரியான இந்த பாலியல் குற்றங்கள் இருக்கிறவன் பாத்தீங்கன்னா போதையில இருந்திருக்கிறான். சோ எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்டு. இதெல்லாம் யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடியவன் தான் பண்றான். அந்த கட்சியில பெரிய பொறுப்புல இருக்கிறவன் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த போதைப் பொருள் வந்து அனுப்புறான். இன்னைக்கு சென்னையில ஏதோ சூப்பர் மார்க்கெட்ல அரிசி பருப்பு பேக்கெட் பண்ற மாதிரி வெளிப்படையா அதோ ஃபேக்டரி போட்டு மெஷின் வச்சு டெக்னாலஜியோட நல்லா பேக் பண்ணி அதை வந்து அவன் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புறான், நியூசிலாந்துக்கு அனுப்புறான். ஆஸ்திரேலியால நியூசிலாந்துல இருக்கக்கூடிய போலீஸ் அங்க கண்டுபிடிச்சு அங்கேருந்து சொல்றான், டே இது வந்து சென்னைன்னு ஒரு இடத்துல இருந்து வருது அப்படின்னு அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அங்கேருந்து ட்ராக் பண்ணி இங்க வந்து பிடிக்கிறாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய போலீஸ், இங்க இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாங்க? இதெல்லாம் யோசிக்கணும் மக்கள். அதாவது நம்மளுக்கு வந்து இதை வந்து ஒரு செய்தியா படிச்சுட்டு அப்படியே தள்ளிட்டு போகக்கூடாது. இதனால எவ்வளவு பாதிப்பு நமக்கு ஏற்படுது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ ஏதாவது ஒரு இதுக்கு இந்த மாதிரி அடிக்ட் ஆகி இருக்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆண்கள், இன்னைக்கு பெண்களும் நிறைய அதுல வந்து அடிக்ட் ஆயிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஈஸியா கிடைக்க வந்துடுச்சு. இன்னைக்கு வந்து எப்படி உங்களுக்கு வீட்டு வாசல்ல பால் பாக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இது வந்து ஃப்ரீயா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. சோ இதெல்லாம் மாறணும் அப்படின்னா நிச்சயமா ஆட்சி மாற்றம் நடக்கணும். அந்த ஆட்சி மாற்றம் யாரால நடத்த முடியும் அப்படின்னா மக்களால தான் நடத்த முடியும். அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த நல்ல வாய்ப்பை மக்கள் பயன்படுத்திக்கணும், சிந்தித்து செயல்படணும், ஒரு நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு வரணும். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்ற எண்ணத்தோட வாக்களிக்கணும். நிச்சயமா அதை செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட விடைபெறுவோம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம்.